போறோம். இதுல என்ன செய்ய போறோம்னா பிள்ளைங்கள தங்கம் டீம்ல ஒரு 5 பேரும் சிங்கம் டீம்ல ஒரு 5 பேரும் நாங்க கூப்பிடுவோம். இருக்கையிலே யார் அமைதியா இருந்தீங்களோ அவங்கள தான் கூப்பிடுவோம். அமைதியா இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸும் இருக்குது. சரியா? ஓகே ரைட். அக்கா 5 பேரா ஒரு டீம், அதுல 5 பேர். ஓகே சூப்பர். அக்கா நீங்க வாங்க, நீங்க வாங்க. சோப்பு சட்டாக்கா டெண்டர் வாங்க. 3 4 கொஞ்சம் மேலே இருக்குது. சரி, அடுத்து அக்கா கேமோட ரூல் நீங்க வந்து சொல்றீங்களா? அங்க இருந்து ஒரு 5 பேர் நீங்க வாங்க. நீங்க 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 சரி ரைட். இதுல ஜீசஸ்ங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல் யாருக்கு தெரியும்? ஸ்பெல்லிங் எத்தனை பேருக்கு தெரியும்? JESUS. இதான் இந்த கேமே. ஜீசஸ்ங்கிற வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கணும். மறுபடியும் சொல்லுங்க. JESUS. ஒரு வார்த்தையை மறந்துட்டனாலும் கேம்ல தோத்து போயிடுவேன். மாத்தி வச்சுட்டனாலும் தோத்துருவேன். உன்னோட வேகம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே ரைட். இப்பெல்லாம் தள்ளிக்கோங்க பாப்போம். இந்த சைடு தம்பி இந்த வரிசை எந்திரிச்சு அப்படி பின்னாடி போய்க்கோங்க பாப்போம். அதே மாதிரி இந்த ரோ எந்திரிச்சு இந்த சைடு வந்துருங்க. இந்த ரோ மட்டும் எந்திரிச்சு கொஞ்சம் தள்ளி போங்க. அவ்வளவு கொஞ்சம் தள்ளி போங்க. இந்த சைடு இந்த தள்ளி வந்துருங்க. அக்கா ஒவ்வொருத்தரா கூப்பிடுவோம். அக்கா அக்கா ஒவ்வொருத்தரா கூப்பிடுவோம். எதுக்கு முதல்ல 5 பேர் பாத்துங்க? அப்படியா? சரி ஓகே. எல்லாம் 5 பேர். இப்ப அந்த அக்கா வந்து ரூல் வந்து சொல்லுவாங்க. எல்லாம் ரெடியா இருந்துக்கணும். ஸ்பெல் ஞாபகம் இருக்குதா? என்னது? JESUS. ஜீசஸ். ஓகேவா? அக்கா லைட்டா எடுத்து தள்ளிக்கோங்க. மேல விழுந்துருவாங்க. தம்பி 5 பேர் முன்னாடி வருங்க. ஓகே. சரி, நான் 1 2 3 சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிடுவாங்க. பாத்தீங்கன்னா 1 2 3 சொல்லுவேன். சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. நீங்க அங்க நிக்கிறவங்க கவனிச்சுக்கோ. நல்லா கவனிச்சாதான் தெரியும். இங்க வந்து இப்படி இப்படி பின்னாடி நிற்கோ. ஓகே டன். நீங்க பேருக்கோ அவன் பின்னாடி நிற்கோங்க. சரியா? இந்த தள்ளி வா. இங்க வா. இந்த கோடு தான் இந்த பாக்ஸ் தான். சரி 1 2 3 சொன்னோடனே நீங்க 2 பேரும் போய் என்ன பண்ணணும்னா அந்த சேர்ல வச்சுக்கோங்க. நீ இந்த சேர் உனக்கு வந்து இந்த சேர். ஆமா கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த சேரை கொஞ்சம் தள்ளி வைங்க. கொஞ்சம் தள்ளி சார். அந்த சைடு சார், அந்த சைடு சார். ஓகே வச்சிட்டு வந்துருங்க. அப்புறமா கேம். ஓகேவா? ரெடியா? ஆமா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணும். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கிளாப் பண்ணுங்க. ஆனா
கேம் இல்ல. இந்த கேம் என்ன அப்படின்னா நான் மறுபடியும் 1 2 3 சொல்றேன். ஜீசஸ்ன்ற வேர்ட் சொன்னாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் வேர்டை எடுத்துட்டு இங்க கிளிப் இருக்கு. அத நீ கையில வச்சுக்கோங்க. சேர் வந்து இடிக்குது. கொஞ்சம் சேர் கையில மாட்ட நல்லதுங்க. புடிச்சுக்கோ. அந்த வேர்டை எடுத்துட்டு வந்து நீ இங்க இருந்து மாட்டு, நீ இந்த சைடு. ஓகேவா? இந்த அக்கா சைடுல நீ மாட்டு, நீ இந்த அக்கா சைடுல மாட்டணும். ஓகேவா? ரெடியா? ரெடியா? அவங்க நல்லா கவனிச்சுக்கோ. அவங்க ஒரு லெட்டர் இங்க கவனி, அப்பதான் புரியும். இங்க கவனிச்சாதான் புரியும். இந்த அண்ணன் 5 பேர் தானே நிக்கிறீங்க. ஓகே, இந்த அண்ணன் முதல் லெட்டர் எடுத்து வந்து கிளிப் மாட்டுவாரா? மாட்டின உடனே இவன் போய் உட்கார்ந்துரும். அடுத்த ஆள் போய் 2வது லெட்டர் எடுத்து வந்து கிளிப் மாட்டணும். மாட்டின உடனே அடுத்த ஆள் 3வது லெட்டர் எடுத்து வந்து கிளிப் மாட்டணும். ஓகேவா? புரியுதா? ஈஸியா இருக்கா? அலர்ட்டா இருக்கணும். அவன் வந்த உடனே சரி ஒரு ட்ரையல் வேணா பாப்போம். கீழ உட்கார்ந்திருக்கவங்களுக்கு கேம் புரியணும்னால ஒரு ட்ரையல் காட்டி தரேன். சரியா? ரெடியா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3. சூப்பர் 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 சூப்பர். ஆமா நீங்க டக்குன்னு அடுத்த போணும்ல. அக்கா நீ இல்ல, அவ வந்து கிளிப் மாட்டிரால, மாட்டவே நீ போய் அடுத்த லெட்டர் எடுக்கணும். அவ கிளிப் மாட்டி முடிங்கறானா? இப்போ இல்ல வா 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 இப்போ நீ கேம் ஸ்டார்ட் ஆகல. வா தம்பி இரு, நீ கேம் ஸ்டார்ட் ஆகல. வச்சிரு. ஓகே ரெடியா? குழந்தைகளே இப்ப புரிஞ்சுச்சுல, நல்லா சரியா நினைக்கும். அப்ப அவனுக்கு இருக்காத மாட்டறதுக்கு அவனுக்கு இடம் வேணும்ல. அவன் இந்த பாக்ஸ்ல இருந்தா ஓடணும். 2வது ஆள் இந்த பாக்ஸ்ல வந்து ரெடியா நின்னுக்கோ. சரியா? நீ இங்க வா. கால் போணும். சரியா? உடனே போயிட கூடாது. உன் இடத்துல போய் நீ உட்கார்ந்துக்கலாம். சரியா? புரியுதா தம்பி? புரியுதா? ரெடியா? நீங்க 2 ரெடியா இருக்கீங்களா? நின்னுக்கோ. வா. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணுங்க. சீக்கிரம் 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 மாட்டி முடிச்சா போணும். நல்லா வேகமா வேகமா பண்ணுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். இரு 2 பேரும் நில்லு. 2 பேரும் வா. ஆடி ஃபர்ஸ்ட் வா. அவன் இப்ப மாட்டி முடிக்கல. மாட்டி முடிச்சு இடத்துல போய் உட்கார்ந்து பரதான் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ மறுபடியும் உங்களுக்காக 1 2 3 சொல்றேன். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. அவன் உட்கார்ந்து பேச நீங்க போணும். எடுக்கணும். சரியா? உட்கார்ந்து பேச எடுக்கணும். வா நல்லா கிளாப் பண்ணுங்க. சொல்லுங்க. வேகமா பக்கத்துல மாட்டணும். பக்கத்துல மாட்டணும். பக்கத்துல ஓகே ஓகே ஓகே. அடுத்து போங்க. தம்பி மாட்டி பண்ணி அடுத்து போயிட்டே இருக்கணும். சரியா? மாட்டி முடிச்சோனே கிளாப் பண்ணுங்க. வேகமா சூப்பர் 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 சூப்பர். ஊட்டி எப்போ மாட்டி முடிச்சிட்டா? கரெக்ட்டுதாமா? வேகம் 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 வேகம். சீக்கிரம் சீக்கிரம். தங்க டீம் வேகமா இருக்கு. இப்ப 5 பேரை கூப்பிட்டதால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. ஆனால ஒருத்தரே வேணா கூப்பிடுவோமா? யாராவது ஒருத்தர். எந்த டீம்ல இருந்து யார் வரீங்க? விளையாடாதவங்க. யார் ரெடியா? வா 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 வா. நீ வரியா? வா. புரிஞ்சுச்சுல எப்படி பண்ணணும்னு? இப்ப நீங்க தான் எல்லா லெட்டரையும் வைக்கணும். இங்க ஒரு அதுக்குள்ள ஜே எடுத்துட்டு வந்து கிளிப் மாட்டணும். அடுத்த லெட்டர் எடுத்து வந்து கிளிப் மாட்டணும். மாட்டிட்டே இருக்கணும். யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா தம்பி? ரெடியா? இந்த ஆன்ட்டி கொண்டு போய் அங்க வச்சிருக்கு. இங்க நின்னு போங்க. ரெடியா? இங்க வா. ரெடியா? ரெடி? எல்லாரும் கிளாப் பண்ணணும் உங்களுக்கு. சரியா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3. வேகமா வேகமா வேகமா. அவனுக்கு தெரியாது. வேற உங்களுக்கு பெரிய
முதல்ல இருந்து சரி ஜெய மட்டும் வைக்கலாம். அக்கா நீ கையில வச்சிருக்கறது அத எடுத்து வா. மாட்டி போய் எடுத்து உட்கார்ந்துக்கோ. சரி தம்பி ரொம்ப ரெடி இருக்கு. சரி அடுத்த லெட்டர் கரெக்ட் பண்ணும். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கிளாப் பண்ணுங்க. வேகமா வேகமா வேகமா. எந்த டீம் தங்க டீமா சின்ன டீமா? சரி ஓகே ரெடியா ரெடி ஸ்டார்ட் 1 2 3 ரெடியா பாத்தீங்களா கேம் எப்படி தெரியல ஒருமே கிளிக் பண்ணி கிளிக் கீழ விழ கூடாது சரியா ரெடியா ரெடி ஸ்டார்ட் 1 சொல்லுங்க ஓகே அழகா இருக்கீங்க ரெடி ஸ்டார்ட் 1 2 3
பண்ணி இருக்க பாப்பா. உங்களுக்கு நீங்களே சூப்பர், நல்லா உற்சாகப்படுத்துறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம்னா மதிய நேரம் சாப்பிட போறோம். சரியா? சாப்பிட்டுட்டு தொடர்ந்து கொஞ்ச நேரம் என்ன செய்ய போறோம், அடுத்து கொஞ்சம் உங்களுக்கு கேம்ஸ் மேஜிக் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு பிரைஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடுவோமா? எல்லாம் அப்படி கையை கூப்பி கண்ணை மூடுங்க பார்ப்போம். எல்லாம் கண்ணை மூட போறோம், ஏசப்பாட்ட பேச போறோம். எல்லாம் கண்ணை மூடி மனசுக்குள்ள அப்படியே ஒரு நிமிஷம் சொல்லு, ஒருவேளை அந்த ஹாப்பி என்ன வாழ்க்கைக்கு ஏசப்பா சந்தோஷம் கொடுத்தாரு. உங்க எல்லாரும் வீட்டுல இருக்கிற கஷ்டம் மாறணும்னா ஏசப்பாட்ட கேளு. கண்ணை முடிக்க பார்ப்போம். உங்க வீட்டுக்கு நல்லது நடக்க ஏசப்பாட்ட கேட்கிற. கண்ணை மூடி ஏசப்பாட்ட மனசுக்குள்ளே கேளு. உங்க அம்மா அப்பா சண்டை போடுவாங்கன்னா ஏசப்பா எங்க அம்மா அப்பா சண்டை போடக்கூடாதுன்னு கேளு. உங்க அப்பா குடிப்பாங்கன்னா ஏசப்பா எங்க அப்பா குடிக்க கூடாதுன்னு சொல்லி கேளு. உங்க வீட்டுல துட்டு கஷ்டம், கடன் பிரச்சனை இருக்குன்னா ஏசப்பா எங்க வீட்டுல இருக்கிற எல்லா கடன் பிரச்சனையும் மாத்துங்க ஏசப்பான்னு சொல்லி கேளு. நீ கேட்டா ஏசப்பா தருவாரு. எல்லாம் வாயை திறந்து கேளுங்க பாப்போம். எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா பேர சொல்லி கேளுங்க. ஏசப்பா எங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க ஏசப்பா, எங்க கஷ்டத்தை மாத்துங்க ஏசப்பா. எல்லாம் ஏசப்பாட்ட கேளுங்க பாப்போம். நீ கேட்டா ஏசப்பா தருவாரு. ஒருவேளை உங்க வீட்டுல கடன் பிரச்சனை இருக்குதா, யாருக்காட்டும் உடம்பு சரியில்லையா, ஏசப்பா எங்க அம்மாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லை, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க தாத்தா பாட்டி உடம்பு சரியில்லை, யாருக்கு உடம்பு சரியில்லையே நீ கேளு. ஏசப்பா உங்க வீட்டுக்கு நல்லது செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க பாப்போம். உங்க அம்மா அப்பா சண்டை போடக்கூடாதுன்னு கேளுங்க. உங்க வீட்டுல இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டுன்னு ஏசப்பாட்ட கேளுங்க. நீ கேட்டா ஏசப்பா நிச்சயம் தருவாரு. அந்த ஹாப்பியான வாழ்க்கையில அந்த அண்ணன் சந்தோஷத்தை கேட்டாங்க, தந்தாரு. எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, ஏசப்பா வந்தாரு. நீங்களும் ஏசப்பா கூப்பிடுங்க பாப்பா. ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க ஏசப்பா, எங்க வீட்டு கஷ்டத்தை மாத்திரக்கு எங்க வீட்டுக்கு வாங்க ஏசப்பா, எங்க வீட்டுக்கு நல்லது செய்யறதுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க ஏசப்பா, எல்லாத்தையும் நீங்க மாத்துங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. அப்படி அண்ணன் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தர போறேன். இப்ப என்ன வேணுமோ ஏசப்பாட்ட கேட்டுக்கோங்க. அந்த ஒரு நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அப்படி கண்ண மூடி மனசுக்குள்ளே கேளுங்க பாப்போம். உங்க வீட்டுக்கு என்ன தேவைப்படுதோ, இல்ல உனக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்ப நல்ல பேக் தேவைப்படுதா, நல்ல ட்ரெஸ் தேவைப்படுதா, பேனா பென்சில் ரப்பர் எது வேணாலும் ஏசப்பாட்ட கேட்கலாம். கண்ண மூடி கேளுங்க பாப்போம். எல்லாம் கேளுங்க பாப்போம் ஏசப்பாட்ட. அப்படியே அப்படி அண்ணன் சொல்ல சொல்ல சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா, இவ்வளவு நேரம் எங்க கிட்ட பேசுனீங்க, அதற்காக நன்றி. எங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி. இப்போ நாங்க கேட்ட எல்லாத்தையும் எங்களுக்கு தர போறதுக்காக நன்றி ஏசப்பா. இதே போல எப்பெல்லாம் உங்கள்கிட்ட உதவி கேட்கிறோமோ அப்பெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க, எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க, கூடயே இருங்க ஏசப்பா. இப்பொழுது கூட இந்த 3 நாட்களும் எங்க கூட இருந்தீங்க, அதற்காக நன்றி. இப்ப கூட நாங்க சாப்பிட போறோம். எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின எல்லாரையும் ஆசீர்வதிங்க, அந்த சாப்பாடை ஆசீர்வதிங்க. நாங்களும் சாப்பிட்டு இன்னும் உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க. எங்க கூட நீங்க இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களை மாத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் கண்ணை திறந்துக்கோ பாப்பா. நல்ல ஒரு கிளாப் பண்ணிருங்க பாப்போம். என்ன செஞ்சாங்க, 2 பேரும் சேர்ந்து ரோட்ல போயிரப்போ ஒரு லாரி வந்து கபால்ட்டு மறுவாட்டி என்ன மேல இடிச்சு மறுவாட்டி என்ன செஞ்சிட்டாங்க, செத்துட்டாங்க. இப்ப யாரு உயிரோட இருக்கா? அப்போ மறுவாட்டி ஒரு வாட்டிட்டு ஒரு அண்ணன் என்ன செஞ்சாங்க, 2 பேரும் சேர்ந்து ரோட்ல போயிட்டு இருக்கிறப்ப
என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒரு லாரி வேகமா வந்து டபார்னு ஒரு இடிச்சு, அதுல மறுவாட்டி என்ன செஞ்சுட்டாங்க. இப்ப யார் உயிரோட இருக்கிறா? அவங்க ஒரு வாட்டி மறுவாட்டின்னுட்டு ஒரு அண்ணன் என்ன செஞ்சாங்க, 2 பேர் ரோட்ல போயிட்டு இருக்கிறப்ப ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு லாரி வந்து டபார்னு இடிச்சு மறுவாட்டி என்ன செத்து போயிட்டாங்க. இப்ப யார் உயிரோட இருக்கா? அப்ப ஒரு வாட்டி மறுவாட்டின்னுட்டு ஒரு அண்ணன் என்ன செஞ்சாங்க, 2 பேர் ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு லாரி வந்து வேகமா வந்து டபார் இருந்துச்சு, மறுவாட்டி என்ன செத்து போயிட்டாங்க. இப்ப யாரு உயிரோட இருக்கா? ஒரு வாட்டி என்ன இன்னும் வேணுமா? இன்னும் ஒரு வாட்டி வேணுமா? சரி உட்காருங்க. ஓகே சூப்பர், வெரி குட். இப்போ இன்னொரு மேஜிக் பார்த்துடலாமா? கேம் இருக்குல்ல. ஓகே ஓகே, ஒரு கேம் விளையாடுவோமா? எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப தூங்கிட்டீங்களா? யாரும் தூங்கிட்டீங்க பாப்போம். தூங்கிட்டீங்களா? அதுக்குள்ள எல்லாரும் அதுக்குள்ள தூக்கம் வந்துருச்சா? கேம் விளையாடா எல்லாத்துக்கும் ஓடி போயிடுறேன். எழுச்சிக்கோங்க எல்லாரும். அந்த அண்ணனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நினைக்கிறேன், அதான் எந்திரிக்க ரொம்ப டைம் ஆகுது. சரி ஓகே, இப்போ இது என்ன கேம்னா, நான் ஒண்ணு சொல்லுவேன், இந்த அக்காங்க பண்ணுவாங்க, அது மாதிரி நீங்களும் பண்ணணும். அப்படி பாத்துக்கலாமா எப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஆடணும்? கட்டுவாங்கன் பண்ண எப்படி வைக்கணும்? எப்படி வைக்கணும்? கட்டுவாங்கன்னா இப்படி வாயை வச்சுக்கணும். பொம்மை இப்படிதானே இருக்கும், இப்படிதானே பொம்மை இருக்கும், அதனால கட்டுவாங்கன்னா இப்படி வச்சுக்கணும். அடுத்தது அமெரிக்க பொம்மைன்னா ஜூம் சக்கு ஜூம் சக்கு ஜூம் சக்கு ஜூம். அமெரிக்கால சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அதனால ஜூம் சக்கு ஜூம் சக்கு ஜூம் சக்கு ஜூம். ஓகே, ஃபர்ஸ்ட் கட்டுவாங்க ரெடி பண்ணணும். அடுத்து அமெரிக்க பொம்மை ரெடி பண்ணணும். ஜூம் சக்கு ஜூம் சக்கு ஜூம் சக்கு. அடுத்து ஆப்பிரிக்கால யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? ஆப்பிரிக்கால யாரு இருப்பா? கருப்பா இருப்பாங்க. யாரு இருப்பாங்க? காட்டுவாசிங்க இருப்பாங்க. காட்டுவாசிங்க என்ன பண்ணுவாங்க? அதனால அவங்க எப்படி பண்றாங்கன்னா ஜும்பரக்கா ஜும்பா ஜும்பா ஜும்பரக்கா ஹாய் சொல்லுங்க. ஜும்பரக்கடி ஜும்பா ஜும்பா ஜும்பரக்கடி ஹாய். அடுத்தது ஜப்பான் பொம்மை. ஜப்பான்ல என்ன ஃபேமஸ் தெரியாதுல்ல? ஜப்பான் பொம்மை ரெடி பண்ணணும். நா 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 நா. 2 கையில பண்ணணும். எத்தனை மைக் இருக்குன்னா 2 கையில பண்ணணும். நா 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 நா. ஓகே, இப்படிதான் பண்ணணும். ஓகேவா? 4 பொம்மை இருக்கு. நீ அடுத்தது இந்தியால என்ன பண்ணிடுவோமா? இந்த அக்காவை பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. பண்ணிடுவோமா? ரெடியா? கட்டு பொம்மை. ஜப்பான் பொம்மை. நா 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 நா. அமெரிக்கா பொம்மை. ஜூம் சக்கு ஜூம் சக்கு ஜூம் சக்கு ஜூம் ஜூம் சக்கு ஜூம் சக்கு ஜூம் சக்கு ஜூம். ஆப்பிரிக்கா பொம்மை. ஜும்பா லக்கடி ஜும்பா 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 லக்கடி ஹோய். ஜும்பா லக்கடி ஜும்பா 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 லக்கடி ஹோய். அடுத்து இந்தியா பொம்மை. தாம் சக்கு தீம் சக்க சய சக்க தூம். தாம் சக்கு தீம் சக்க சய சக்க தூம். நம்ம ஒரு அடுத்து தள்ளி விடக்கூடாது. யாரையும் தள்ளி விடும். இடத்துலயே ஆடணும். ஓகேவா? யாரும் தள்ளி விடக்கூடாது. ஓகே, இப்போ நான் மாத்தி மாத்தி சொல்லுவேன், நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். இப்போ நான் அமெரிக்கா பொம்மை சொல்றேன், நான் மாத்தி விடுவேன், நீங்க அப்படி பண்ணக்கூடாது, நீங்க கரெக்டா பண்ணணும். ஓகேவா? ரெடியா? பண்ணிடுவோமா? ரெடினா என்ன சொல்லணும்? ஓ எஸ் ஐ ஆம் ரெடி. ஓகே, வெரி குட். கட்ட பொம்மை. அமெரிக்கா பொம்மை. ஜூம் சக்கு ஜூம் சக்கு ஜூம் சக்கு ஜூம். ஆப்பிரிக்கா பொம்மை. ஜும்பா லக்கடி ஜும்பா 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 லக்கடி ஹோய். ஜும்பா லக்கடி ஜும்பா 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 லக்கடி ஹோய். நம்ம ஊரு இந்தியா பொம்மை. தாம் தக்க தீம் தக்க தாய தக்க தோம். தாம் தக்க தீம் தக்க தாய தக்க தோம். ஆப்பிரிக்கா பொம்மை. ஜும்பா லக்கடி ஜும்பா 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 லக்கடி ஹோய். ஜும்பா லக்கடி ஜும்பா 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 லக்கடி ஹோய். அடுத்து இன்னும் ஒண்ணு என்ன இருக்கு? வெரி குட். ஜப்பான் என்ன பண்ணுவாங்க? நா 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 நா. இது ஃபாஸ்டா பண்ணிடுவோமா? ஃபாஸ்டா பண்ணிடுவோமா? கட்டுவோமா? இந்த அக்காங்க மாத்தி மாத்தி பண்ணுவாங்க, நீங்க கரெக்டா பண்ணணும். சரியா?
Africa woman. Zumba lakadi zumba 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 lakadi hoy. Zumba lakadi zumba 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 lakadi hoy. India woman. Tam takka team takka taye takka to. Namu ora dandanku dandanku. Japan woman. Na 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 na. Africa woman. Zumba lakadi zumba 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 lakadi hoy. Zumba lakadi zumba 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 lakadi hoy. Namu ora dandanku. Okay, very good. Hey, हम इतनी इरुगड़के बनना, ये ऐसे आते हैं कुराले, ये लो और रोटी मटो, रेडी आप बने रोमा, कट बम्मन, जबन बम्मन, ना 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 ना, अमेरिका बम्मन, zoom circle zoom, अफ्रीका बम्मन, zumba lakadi zumba 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 lakadi hoy. Zumba lakadi zumba 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 lakadi hoy. India woman. Tam takka team takka taye takka to. Tam takka team takka taye takka to. Namu oru dandanku. Okay, very good. Okay, இப்போ நீங்க கிளாப் பண்ணிக்கோ. Okay, இப்போ வந்து நான் பட்டர்ஃப்ளை விசில் அடிக்க போறேன். பட்டர்ஃப்ளை கிளாப் பண்ண போறேன். பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும் பாக்க? அதனால நான் பண்ற மாதிரி பண்ணணும். தம்பி சேட்டை பண்ணக்கூடாது. அமைதியா நின்று. சரி நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. Swine swine. Clap clap. Swine swine. Clap clap. அப்போ ஃபாஸ்டா ஓடுறோமா? Swine swine. Swine swine. Swine swine. Swine swine. Swine swine. Okay, very good. Okay, banana உட்காந்துக்கோ. உட்கார் தம்பி உட்காந்துக்கோ. எங்க பாரு மிலிட்டரினா எப்படி இருக்கும்? மிலிட்டரியில எப்படி இருப்பாங்க? ஆர்மியில வரும் பயங்கரமா சைலண்டா இருப்பாங்களே அங்க சவுண்ட் போடுவாங்க. யாராவது சவுண்ட் போட மாட்டாங்களா? இப்ப அப்படியே மிலிட்டரினா என்ன பண்ணும்? ஸ்ட்ரைட்டா உட்காரணும். தம்பி ஒழுங்கா உட்காரு. ஸ்ட்ரைட்டா உட்காருங்க எல்லாரும். வாயில விரல் வச்சுக்கோ. அமைதியா அப்படியே உட்காருங்க. வெரி குட். சரி ரைட். இப்போ ஒரு மேஜிக் பார்த்துடலாமா? எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே சூப்பர். அந்த சரி, இந்த மேஜிக் அன்னை ஒருத்தவங்களை கூப்பிடுவேன். அது எப்போ கூப்பிடுவேன்னா நான் கூப்பிடுறப்ப தான் வரணும். எல்லாரையும் கூப்பிட மாட்டேன். ஓகே ரைட். இப்போ நம்ம எல்லாரையும் படைச்சது யாரு? ஏசப்பா. ஏசப்பா நம்ம எல்லாரையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? படைச்சிருக்கிறாங்க. சரி, நமக்கு ஒரு பொருள் இருக்குது. அதை யாருக்கு முதல்ல கொடுக்கணும்? ஏசப்பாவுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2 சாக்லேட் இருக்குது. ஏசப்பாவுக்கு அந்த சாக்லேட் கொடுக்கணும். எப்படி கொடுப்பார்? ஏசப்பாங்க வாங்க அந்த சாக்லேட் வந்து திருட்டு போங்க அப்படி கூப்பிட்டா கொடுக்க முடியும்? எப்படி ஏசப்பாவுக்கு கொடுக்கலாம்? ஜபம் பண்ணி கொடுப்பேன். சரி, வேற எப்படி கொடுக்கலாம்? ஏசப்பாட்ட அந்த சாக்லேட் கொடுக்கணும். ஏசப்பான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சூப்பர். வேற எப்படி ஏசப்பாவுக்கு சாக்லேட் கொடுக்கலாம்? சும்மா சொல்லுங்க, உனக்கு தெரிஞ்சே சொல்லுங்க. ஏசப்பா இந்தாங்கன்னு சொல்லியா? சரி ரைட். வேற எப்படி கொடுக்கலாம்? உங்களுக்கு தெரிஞ்சபடி யோசிச்சு சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? 2 சாக்லேட் இருக்கு. பைபிள்ல ஏசப்பா ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. அன்னை சொல்லுங்க. ஏசு சொல்கிறார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏசு சொல்கிறார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அந்த 2 சாக்லேட் இருக்கிறப்ப உன் கூட இருக்கிற இன்னொருத்தருக்கு சாக்லேட் இல்லைன்னா அந்த ஒரு சாக்லேட்டை கொடுத்தனா அது யாருக்கு கொடுத்த மாதிரி? ஏசப்பா கொடுத்த மாதிரி. உன் கூட படிக்கிற பிள்ளைங்க, கஷ்டப்படுற பிள்ளைங்க, நாங்களே கஷ்டப்படுறோன்னே 2 சாக்லேட் பரவாயில்ல, ஒரு சாக்லேட் கொடுக்கறது தப்பே
இல்ல. சரியா? அண்ணங்கெல்லாம் இருக்கிற ஒரு சாக்லேட்டே என்ன செய்வோம், கொடுத்துருவோம். அப்படி கொடுத்ததுனாலதான் ஏசப்பா நிறைய சாக்லேட் கொடுப்பாங்க. இப்போ ஒரு சாக்லேட் கொடுக்குற வச்சுக்கோங்க, ஏசப்பாட்ட ஒரு பொருள் கொடுத்தா கொடுத்த மாதிரி தருவாரா, அதை விட நிறைய தருவாரா? அதை விட நிறைய தருவாரு. இப்ப நம்மளையே ஏசப்பாட்ட கொடுத்துட்டோம்னா நம்மளை எப்படி மாத்திடுவாங்க? பெரிய ஆளா. எத்தனை பேருக்கு பெரிய ஆளா மாறணும்னு ஆசை இருக்குது? வாழ்க்கையில பெரிய ஆளா ஆகணும். அப்ப ஏசப்பாட்ட உங்க வாழ்க்கையை கொடுக்கணும். எல்லாம் அப்படியே உட்காந்துக்கோங்க. பாப்பா வாங்க, நீதான். சரி, இப்போ இந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்குது? 20 ரூபாய் எழுதி இருக்கு. காட்டு எல்லாருக்கும். ஓகே, இந்த 20 ரூபாவை வச்சு இந்த 20 ரூபாவை வச்சு கடையில போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த 20 ரூபா பேப்பரை கொடுத்தோம்னா என்ன சொல்லுவாங்க? தருவாங்களா? உடனே பார்த்து சிரிப்பாரு. அப்பா என்ன பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னுட்டு வேற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. இந்த பேப்பரை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓகேவா? ஓகே, இந்த பேப்பரை வச்சு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த பேப்பரை இது அப்போ பிரயோஜனமே இல்லாதது, அப்படிதானே? இந்த பிரயோஜனம் இல்லாததை உள்ள போடுங்க. சரி, உள்ள போட்டாச்சு. இப்ப இந்த பிரயோஜனம் இல்லாத பேப்பரை ஏசப்பாட்ட கொடுத்தாச்சு. யார்கிட்ட கொடுத்தாச்சு? இதே மாதிரி நம்ம வீட்டுல கூட நம்மள நிறைய நேரம் சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒன்னத்துக்குமே லாக்கி இல்ல, உன்னைய பெற்று அரிசி முட்டையை பெற்றிருந்தா ஆக்கி தின்னுட்டு போயிருக்கலாம். ஒரு வீட்டுல உன்னையால உபயோகம் இல்ல, ஒய்த்திரியம் நாம எனக்கு இருக்குதா? அவ்வளவு சண்டை கேட்ட பண்ணிட்டு இருக்க நம்மள திட்டுவாங்க, அப்படித்தானே? நிறைய உட்காருங்க ராசா, உட்காரு. இப்படி நிறைய பிரச்சனை நம்மள சொல்லி திட்டுவாங்க, அப்படித்தானே? இப்படி நீயே கூட நிறைய நேரம் நினைப்ப, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு இது வராது, எனக்கு இப்படி படிக்க தெரியாது, எனக்கு அப்படி படிக்க தெரியாது, எனக்கு இது வராது, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை நீயே சொல்லலாம். இப்ப உன் வாழ்க்கையை யார்கிட்ட கொடுத்திருக்கிற? ஏசப்பாட்ட. இப்போ நீங்க கண்ணெல்லாம் மூடட்டா, கண்ணை திறந்து ஏசப்பாட்ட சொல்லுங்க பாப்பா. அண்ணன் சொல்லுங்க, அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துல கூட என் வாழ்க்கைய உங்ககிட்ட கொடுக்கிறேன். பிரயோஜனம் இல்லாத என் வாழ்க்கைய பிரயோஜனப்படுத்துங்க. எப்பவுமே என் கூட இருங்க. என்னை நல்லா பாத்துக்கோங்க ஏசப்பா. என்னை பெரிய ஆளா மாத்துங்க. நீங்க எப்படி என்னைய மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே மாத்துங்க. ஆமென். இப்ப ஏசப்பாட்ட கேட்டுக்கோ, நம்மள நிச்சயமா ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? இப்ப ஒன்னத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு 20 ரூபான்னு எழுதி இருந்த பேப்பரை இந்த அக்கா உள்ள போட்டாங்க, அப்படிதானே? அக்கா எடுத்து காட்டு, உள்ள இருக்கிறத எடுத்து காட்டு, எல்லாருக்கும் எடுத்து விரிச்சு காட்டு. 20 ரூபான்னு சொல்லி ஒன்னத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த பேப்பரை எடுத்து காமிச்சாங்க. அந்த பிரயோஜனம் இல்லாத பேப்பரை ஏசப்பா இந்த 20 ரூபா கடையில கொடுத்தா சாக்லேட் தருவாங்களா, தரமாட்டாங்களா? அப்ப பிரயோஜனம் இல்லாததை பிரயோஜனப்படுத்தின ஏசப்பாவுக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்போம். நல்ல கையை தட்டி ஏசப்பாவுக்கு. வெரி குட். அது உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க. சூப்பர். ஓகே, பிரயோஜனம் இல்லாதவங்களை ஏசப்பா என்ன செய்வாரு? நிச்சயமா என்ன செய்வாங்க? பிரயோஜனப்பட்டு. எதுக்கு அந்த அக்காவுக்கு அந்த கிஃப்ட் நினைக்கல, 20 ரூபா நமக்குலாம் போட்டு. அந்த அக்கா அமைதியா இருந்தாங்க. ஷாப் முடிஞ்ச உடனே சீக்கிரம் வர சொன்ன உடனே வந்தாங்க. இப்படி சொன்ன பேச்ச கீழ்படுறவங்களுக்கு இன்னும் நிறைய கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்குமே உண்டு. சரியா? ஓகே, ரைட். இதே மாதிரி நீயும் உன் வாழ்க்கை யாருக்கிட்ட கொடுக்கணும்? ஏசப்பட்ட. உனக்கு இது தெரியல, அது தெரியல, எங்க வீட்டுல நீ இப்பெல்லாம் திட்டுறாங்கன்னே, ஒன்னத்துக்குமே பிரயோஜனம் நினைக்கிறாங்க. அண்ணன் எல்லாம் எங்க ஊர்ல சேர்ந்து விரட்டி விட்டாங்க. இனி இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, இவ்வளவு சேட்டை பண்றேன்னு. இன்னைக்கு அதே ஊருக்குள்ள நீங்க கையெடுத்து கும்பிடுறாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு. அப்ப யாரு மாத்துறா? ஏசப்பா மாத்துறாங்க. ஏசப்பாட்ட வாழ்க்கையை கொடுத்து மாத்துறாங்க. அதே மாதிரிதான் நீயும் உங்களுக்கு என்ன வேணாலும் யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பாட்ட கேட்கணும். உங்களுக்கு தேவையானது கேட்கணும். ஏசப்பா நிச்சயமா என்ன செய்வாங்க? தருவாங்க. ஓகேவா? சூப்பர். ஏசப்பாவுக்கு மறுபடியும் ஒரு கிளாப் பண்ணிருக்க பாப்போம். நல்ல கையை தட்டுங்க ஏசப்பாவுக்கு. ஓகே, அடுத்து என்ன செய்ய போறோம்னா ஒரு சின்ன கேம் விளையாண்டுருவோமா? எல்லாரும் காலையில ஒரு கேம் விளையாடிங்க, குண்டாச்சட்டி குத்து விளக்கு, அப்படித்தானே? இந்த கேமோட பேரு குத்தாலம் மத்தாலம். என்ன பேரு? குத்தாலம் மத்தாலம். சரியா? அது என்னன்னா குத்தாலம் மத்தாலம். இப்ப குத்தாலத்துல அருவியில தண்ணி விழும். எங்க இருந்து விழும்? குத்தாலம் மேல இருந்து விழும். அப்ப குத்தாலம் எல்லாரும் நிக்கணும், ஸ்ட்ரைட்டா விழுற. எல்லாம் குத்தாலம் எந்திரிச்சு நின்னுக்கோ பாப்போம். மத்தாளம் பார்த்திருக்கியா? நல்லா பொட்டு அடிப்பாங்க பத்தி அந்த காலத்துல வேலை. மத்தாளம் இப்படி இருப்பாங்க. குத்தாலம்னா
இப்படி இருக்கணும். மத்தாளம்னா இந்த சுமோ பண்ற மாதிரி இப்படி உட்காந்துக்கணும். சரியா? சுமோ வீரர்கள் இருக்கணும்னா இப்படி இருக்கணும். குத்தாலம் மத்தாளம் எப்படி கொஞ்சம் உட்காருக்கா, நீ நிக்கிறியா என்ன செய்யறதே தெரியல. குத்தாலம் மத்தாளம் குத்தாலம் மத்தாளம். சரி, இப்ப அண்ணன் மத்தாளம் சொல்லிட்டு குத்தாலத்துக்கு நிப்ப, நீங்க என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது. சரியா? தங்கம் ஜெயிக்குமா சிங்கம் ஜெயிக்குமான்னு பாத்துருவோமா? ஓகே. மத்தாளம். நிறைய பேர் இப்பதான் கனவு காட்டுறாங்க, அம்மா இப்ப நம்ம என்ன சாப்பிட்டோம், இப்ப எந்த பிரதேசத்துல இருக்கிறோம், ஒண்ணுமே புரியலையே எனக்கு. அக்கா குத்தாலம் மத்தாளம்னா உட்காரணும், குத்தாலம்னா நிக்கணும். சின்ன ட்ரையல் தான். குத்தாலம் சட்டை பேச்சை இல்ல, குத்தாலம் சட்டை பேச்சை மத்தாளம் குத்தாலம் மத்தாளம். கேம் புரிஞ்சுச்சா? ஓகே, கேமுக்கு போயிடலாமா? ரெடி, ரிலாக்ஸ். ஓகே. குத்தாலம் உட்காரு. குத்தாலம் உட்கார்ந்து சரியா? அது குத்தாலம் என்ன, இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கிறது மத்தாளம். உட்கார்ந்து குத்தாலம். என்னடா இது? உட்கார்ந்து போதா? குத்தாலம். நீங்க எந்திரிக்க கூடாது, நீ அவுட் ஆயிட்டா எந்திரிக்க கூடாது. நல்ல பிள்ளை. மத்தாளம் குத்தாலம் குத்தாலம். உட்காரு உட்காரு. கஞ்சமங்க நீதான் உட்காரு. மத்தாளம் குத்தாலம் மத்தாளம் மத்தாளம். எந்திரிச்சவங்க உட்காரு. அசைஞ்சாலே உட்காரு. குத்தாலம். நீ உட்காரு. குத்தாலம் உட்காரு உட்காரு. மத்தாளம் உட்காரு. குத்தாலம் மத்தாளம் குத்தாலம் மத்தாளம் குத்தாலம் குத்தாலம். மத்தாளம் மத்தாளம். எந்திரிச்சவங்க உட்காரு பாப்போம். எந்திரிச்சவங்க உட்கார்ந்து நல்ல பிள்ளைங்க. குத்தாலம். சரி, ரைட்டு. 4 சிங்கம் இருக்குது, 4 6 8 9 தங்கம் இருக்குது. சிங்கமா தங்கமா? சிங்கமா தங்கமா? சிங்கமா தங்கமா? ஓகே. குத்தாலம். உட்கார் உட்கார். மத்தாளம் உட்கார். கவனிக்கணும். உட்கார்ந்து உட்கார்ந்து உட்கார் உட்கார். மத்தாளம் மத்தாளம். எந்திரிச்சவங்க உட்காந்துக்கோ. ஒரு சிங்கம் 2 தங்கம். சிங்கமா தங்கமா? குத்தாலம். சிங்கமா தங்கமா? பாத்து நீ உட்காரு. குத்தாலம் குத்தாலம் மத்தாளம் மத்தாளம் குத்தாலம் மத்தாளம் குத்தாலம் மத்தாளம் குத்தாலம் குத்தாலம் மத்தாளம். சரி, 2 தங்கம் நிக்கிறாங்க. யார் ஜெயிக்கிறாங்க பாப்போம். குத்தாலம் குத்தாலம் மத்தாளம் குத்தாலம் மத்தாளம் குத்தாலம் மத்தாளம் குத்தாலம் குத்தாலம். அக்கா உன் பேரு என்ன பேருக்கா? என்ன பேருமா? சண்முக தர்ஷினி அக்கா. அப்பல காலையில கேம் ஜெயிச்சது யாரு? ஜோயல். யாரு? சரி, உள்ள இருக்கானே. சரி, உங்க 2 பேருக்கும் பிரைஸ். ஓகே, உட்கார்ந்துக்கோங்க. அந்த அக்காவுக்கு கொரில்லா கிளாப் பண்ணிடுவோமா? நான் சொல்லி தரேன். கொரில்லா கிளாப் பண்ண சொன்னா நீ என்னடா மங்கி கிளாப் பண்ணிட்டு இருக்க? கொரில்லா கிளாப் எல்லாம் எப்படி கையை வச்சுக்கோ பாப்போம். 2 தட்டு. சரியா? சொல்லுங்க. ரெடி? சேர்ந்து பண்ணுமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஒரிஜினல் கொரில்லாவா மாற சொல்லல. உட்கார்ந்துக்கோ. உட்கார்ந்து பண்ணு. சொல்லுங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஒரு நாய் மாதிரி குலைக்கணும். சரி, சூப்பர். ஒரு வாட்டியா? 1 2 3 ஸ்டார்ட்.
சரி சூப்பர். இப்ப நல்ல உங்களை நீங்களே ஒரு விபிஎஸ் கிளேப் பண்ணிக்கோங்க பாப்போம். சூப்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுவோமா? ஓகே. ஏய், அது என்ன சத்தம்? ஊர்ல என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? திட்டிட்டு இருந்தாங்க. ஏடெல்லாம் மண்ண காத்த விட்டு சிரிக்க முடியும் மது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கிறப்போ ஒருத்த விட்டு அழுதுட்டே இருந்தாங்க. கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கீங்க, சிரிச்சுட்டு இருக்கீங்களா? அழுதுட்டு இருந்தான். அந்த அண்ணன் பேரு அழுமூஞ்சி குமார். என்ன பேரு? இந்த அழுமூஞ்சி குமார்னு எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பாரு. அவங்க ஃப்ரெண்டு ஒரு நாள் குமாரி ஏன் அழுவுற, எதுக்கு எடுத்தாலும் எதுக்குல அழுவுற, வாழை எங்க வந்து விளையாட வாழ நானே அழுதிட்டு இருக்கேன் சொல்லுவாங்க. ரொம்ப என்ன செஞ்சாங்க? கப்சிப் மிலிட்ரி மையா. ஓகே, அப்ப என்ன செஞ்சாங்க? எல்லாருமே என்ன செஞ்சாங்க? அழுதுட்டு இருந்தாங்க. இந்த அண்ணனை கூப்பிட்டு பார்த்தாங்க. இந்த அண்ணன் விளையாட வர மாட்டாங்க. சாப்பிட்ட போய் சார் எப்ப பார்த்தாலும் அந்த குமாரி அழுதுட்டே இருக்கீங்க, என்னன்னு கேளுங்க. அழுதுட்டே இருக்கும், விளையாட வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னோடனே சார் வந்து கேட்டாங்க, ஜாமா தாயி யாயா ராஷா குமாரி எதுக்கியா அழுகுற? சொன்ன சார் போங்க சொன்ன. இப்போ பிரச்சனைய சொன்னாதானே தெரியும். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேம் வைக்க போறேன். இந்த கதை சொல்லி முடிக்க தண்டியும் அமைதியா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். கையை கட்டி வாயில வரல வைக்கணும், பேசக்கூடாது. அப்போ என்ன செஞ்சா, அப்போ என்ன செஞ்சாங்க? அந்த அண்ணன் சாத்துனாங்க. இதுல பிரச்சனையை சொன்னாங்கன்னா மருந்து சொல்ல முடியும்னா, நான் அழுகுறேன்னு தானே எல்லாரும் சொல்றீங்க. நான் ஏன் அழுகுறேன் தெரியுமா? எங்க அப்பா டெய்லி குடிச்சிட்டு வருவாரு. என்ன செய்வாரு? குடிச்சிட்டு வருவாரு. குடிச்சிட்டு வந்து என்னையும் எங்க அம்மாவையும் போட்டு என்ன செய்வாரு? அடிப்பாரு. அடிக்கிறது மட்டும் இல்லாம வேலைக்கே போக மாட்டாரு. அதனால எங்க வீட்டுல கடன் பிரச்சனை சார் அப்படின்னு சொன்னோன்னே, இதானடா உனக்கு பிரச்சனை? அப்ப நான் வேணா ஒரு மருந்து சொல்றேன். சொல்லுங்க சார், எந்த மருந்தா இருந்தாலும் கடையில போய் வாங்கி கொடுத்துரும். டேய், இது உங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுக்க கூடாது. இந்த மருந்தை நீ சாப்பிடணும். இந்த மருந்தை என்ன செய்யணும்? நீ சாப்பிடணும். உங்க அப்பா தெரியாது. நான் மருந்து சாப்பிட்டா எப்படி எங்க அப்பாவுக்கு தெரியும்? தலைவலி வந்தவங்க தானே மாத்திரை சாப்பிடணும், சும்மா இருக்கிறவங்க மாத்திரை சாப்பிடணும். எப்படி சார்? நாங்க இந்த மருந்து அப்படி என்ன மருந்து சார்? அந்த மருந்து கேம்ல பிரைஸ் சொல்லுவோம். அவங்க மருந்து பேரு ஜெப மருந்து. என்ன மருந்து? ஜெப மருந்தா சார்? ஜோமன்னா எங்க அப்பா குடிக்கிறது விடுவாருடா. நீ வேணா ஜோம். உடனே இந்த குமாரன் என்ன செஞ்சாங்க? ஏசப்பா எங்க அப்பா என்ன செய்யக்கூடாது? குடிக்க கூடாது. என்ன எங்க அம்மாவையும் போட்டு, இங்க நிறைய பேர் அப்பா குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாங்க அப்படித்தானே, வீட்டுல அம்மாவெல்லாம் போட்டு அடிப்பாங்கல்ல. அந்த குமாரனை கேட்கிற மாதிரி நீயும் கேட்டு பார்க்கலாம். அந்த அண்ணன் சொன்னாங்க, ஏசப்பா எங்க அப்பா குடிக்க கூடாது, என்ன எங்க அம்மாவையும் போட்டு அடிக்க கூடாது, எங்க வீட்டுல இருக்க துட்டு கஷ்டத்தெல்லாம் மாட்டுங்க, சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டுட்டு இப்ப நைட் ஆயிடுச்சு, மருந்து வேலை செய்தான்னு பாக்கணும். இப்ப யார் வர்ற டைம்? அப்பா வர்ற டைம். அப்பா எப்படி வர போறான்னு தெரியல. ஜெப மருந்து வேற சாப்பிடணுங்கிறப்ப அப்படியே அவங்க அப்பா என்னடா ஒரு இருட்டா இருக்குது, அப்படியே கண்ணை மூடுறாங்க. நல்லா என்ன செஞ்சுட்டாரு? கொரட்டை அப்படி தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில குமாரனை ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஸ்கூலுக்கு வந்த குமாரனை சாரை பார்த்து வேகமா ஓடி வந்து சாரை பிடிச்சு என்ன செய்யறாங்க? சார், மருந்து கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு சார். அப்படியா? என்னடா சொல்றீங்க சார்? நேத்து எங்க அப்பா குடிச்சிட்டு வந்தா. ஆமா, மருந்து கொஞ்சம் வேலை செய்யணும்னா நேற்று தான் குமாரனை அப்பா குடிச்சிட்டு தானே வந்தாரு. வேற எப்படி மருந்து வேலை செய்யுது? குடிச்சிட்டு தானே வந்தாரு. வேற எப்படி மருந்து? சூப்பர். அந்த அண்ணனுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. இதான் அந்த அண்ணனுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. அவனை பார்த்து வச்சுக்கோங்க. எப்பவும் குடிச்சிட்டு வந்தா என்ன செய்வாரு? அடிப்பாரு. இன்னைக்கு என்ன செய்யல? அடிக்கல.
சார் இனி டெய்லி இந்த செப மருந்து யூஸ் பண்ண போறேன்னுட்டு டெய்லி ஏசப்பாட்ட குமாரனை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஸ்கூல் லீவ் டைம் இப்படிதான் ரூம்குள்ள ரூமை பூட்டி முழங்கால் போட்டு, ஏசப்பா எங்க அப்பா குடிக்க கூடாது, என்னையும் எங்க அம்மாவையும் போட்டு அடிக்க கூடாது, எங்க வீட்டுல இருக்க துட்டு கஷ்டம்லாம் போட்டு சந்தோஷம் தாங்கன்னுட்டு ஏசப்பாட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அந்த ரூம் வாசல் வழியே நடந்து போறப்ப ஒரு சத்தம் கேக்குது. என்னடா இந்த இப்படி ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லைட்டா கேட்டு பார்த்தா யார் சத்தம்? குமார் சத்தம். இந்த பையன் என்னடா ஏசப்பா ஏசப்பா அழுகுறான்னு திறந்து பார்த்தா அழுது எங்க அப்பா குடிக்க கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறான் கேட்கிறான். இதை கேட்ட பார்த்து அவங்க அப்பா கண்ணுல இருந்து என்ன வர ஆரம்பிச்சிருச்சு? கண்ணீரா வடிய ஆரம்பிச்சிட்டு கதவை குமாரனை ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு கதவை திறந்து பார்த்தா யார் நிக்கிறான்? அப்பா பக்கத்துல அப்படின்னுட்டு ஒரு நடுக்கம். ஏன்பா அங்க வந்து நிக்கிற அப்படின்னுட்டு பார்த்தா அப்பா கண்ணுல இருந்து என்ன வடியுது? அப்பாட்ட ஏன்பா நீ அழுதுட்டு இருக்கிற அப்படின்னா, நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான்றா அந்த ஏசப்பாட்ட அழுது கேட்கிற, நான் உங்களை போட்டு அடிக்கிறேன்னு தானே, இனிமேல் அந்த குடியை என்ன செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன். உடனே இந்த குமாரனை அப்பாவை பார்த்துட்டு சொன்னாங்க, அப்பா என்ன குடிச்சிட்டு வந்துருச்சியா? டேய் குடிக்க மாட்டேன் டாடி, எப்பவுமே குடிச்சிட்டு வந்து அதை தானப்பா சொல்லுவேன், இனிமேல் குடிக்க மாட்டேன்னுட்டு இப்ப என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? டேய் உண்மையாவே குடிக்கல, இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன். அன்னைக்கே அவங்க அப்பா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த குமாரனை வீட்டுல இருக்கிற கஷ்டம் மாற ஆரம்பிச்சிச்சு. குடிக்காததுனால அவங்க அப்பா அடிக்கிறத நிப்பாட்டினாங்க. சந்தோஷமா நல்லா ஆரம்பிச்சிச்சு. திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு வர்றாங்க. குமாரனை எப்படி வருவாரு? அழுதுகிட்டே வருவாரு. மூஞ்சி குமாரி இப்ப என்ன மூஞ்சா மாறிடுச்சு? சிரிப்பு மூஞ்சி குமாரா மாறி சந்தோஷமா சார வந்து பிடிச்சு, சார் மருந்து சூப்பரா வேலை செய்யுது, இனிமேல் என்ன வேணாலும் யார்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. இங்கேயும் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. கவுனி ஹலோ எல்லாம் கப் சிப்ட்டு அமைதியா இருக்கணும், அப்போதான் பிரைஸ். ஓகே நான் சொல்றேன், இங்கேயும் நிறைய பேர் அப்பா குடிக்கிறாங்க, அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, உங்க வீட்லயும் துட்டு கஷ்டம் இருக்குது, வீட்டுல சந்தோஷம் இல்ல, நீங்க நினைச்சதை வாங்க முடியல, இப்படி நிறைய கஷ்டம் இருக்கு அப்படித்தானே? உங்க வீட்டுல யாருக்காட்ட உடம்பு சரியில்லாம இருக்கும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது எங்க வீட்டுல எல்லாமே மாறணும்? ஆசை இருக்குதா? அப்படி ஆசை இருக்கிறவங்க மட்டும் கையை குப்பி கண்ண மூடி பார்ப்போம். அப்படி கண்ண முடிக்கும், எல்லாம் கண்ண மூடி ஏசப்பாட்ட கேட்கப்படும். எனக்கு ஆசை இருக்குனே அப்படின்னு சொல்றவங்க யாரு பக்கத்துல இருக்கும்? முட்டி போட்டுக்கோங்க பார்ப்போம். முடிஞ்சவங்க அப்படி முழங்கால் போட்டு கண்ணை முடிக்கணும். யாரும் கண்ணை திறக்க கூடாது. உங்க வீட்டு நல்லதுக்காக ஏசப்பாட்ட கேட்கிறேன், உங்க வீட்டு நல்லதுக்காக தானே கேட்கிறேன். சண்டை போடாம சேட்டை பண்ணாம இப்போ நீ கேட்டு பார்க்கலாம். கண்ணை முடிக்க பார்ப்போம். கண்ணை மூடி கேளு. உங்க அப்பா குடிக்கிறாங்கன்னா ஏசப்பாட்ட சொல்லு, ஏசப்பா எங்க அப்பா குடிக்க கூடாது பண்ணி கேளு. நீ கேட்டா தருவாரு ஏசப்பா. கண்ணை மூடி பார்ப்போம். கண்ணை மூடி கேளு. உண்மையா மனசுக்குள்ளே கேளு பார்ப்போம். உங்க அப்பா குடிக்கிறது மாறணும். உங்க அம்மா அப்பா சண்டை போடுறது மாறணுமா? அம்மா அப்பா அடிக்கடி சண்டை போடுறாங்களா? நீ எவ்வளவு அழுவ? ஓரமா நின்று உங்க வீட்டு கதவு பக்கத்துல நின்று எத்தனை நாள் அழுது இருக்கிற? உங்க அம்மாவை போட்டு உங்க அப்பா அடிக்கிறப்ப, அப்பா இப்படி அடிக்கிறாங்களேன்னு அழுது இருக்கிறல்ல, ஏசப்பாட்ட கேளு பார்ப்போம். ஏசப்பா எங்க அம்மா அப்பா சண்டை போடக்கூடாதுப்பா, எங்க அம்மா குடிக்க கூடாதுப்பா, எங்க அப்பா குடிக்க கூடாதுப்பா, எங்க வீட்டுல இருக்கிற சுட்டு கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கடன் பிரச்சனை எல்லாம் மாத்துங்க, எல்லாம் கேளுங்க பாப்போம். கண்ணை மூடி கேளுங்க. கண்ண மூடி ஏசப்பாட்ட கேளுங்க பாப்போம். ஏசப்பாட்ட கேளுங்க. எல்லாம் கண்ண மூடி கேளுங்க பாப்போம். யாரு கண்ணை திறக்க கூடாது. உண்மையா கேளு. உனக்கு என்ன வேணாலும் ஏசப்பாட்ட கேளு. அண்ணன் ஒரு நிமிஷம் உனக்கு தர்றேன். எப்படி ஏசப்பாட்ட கேளுங்க பாப்போம். கண்ண மூடி கேளுங்க. கண்ண மூடி நான் சொல்றபடி சொல்றீங்களா? அன்புள்ள ஏசப்பா, அழுமூஞ்சி குமாரு உங்ககிட்ட கேட்டான், நீங்க அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தீங்க, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க. எங்க குடும்பத்திலையும் பண கஷ்டம் மாறணும், கவலைகள் எல்லாம் மாறணும், நாங்க சந்தோஷமா இருக்கணும், உண்மை நாங்க அறியணும், உண்மை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.